அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குனா பதிலுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், எரிசக்தி, அது மட்டும் இல்லாமல் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம் அப்படின்னு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஹார்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, இது கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மட்டும் முக்கியமானது இல்லை. உலகின் 30% இணைய இணைப்பு இந்த வழியாக தான் போயிட்டு இருக்கு. போர் பதற்றம் நிலவக்கூடிய ஹார்முஸ் மற்றும் செங்கடல் வழியா 20க்கும் மேற்பட்ட கேபிள்கள் செல்கின்றன. ஒவ்வொரு கேபிளும் மிக மெல்லிய கண்ணாடி இழைகள். இவை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தியில் 200 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியதா இருக்கு. ஈரான் இந்த கேபிள்களை துண்டிச்சதுன்னா மத்திய கிழக்கு, தெற்காசியா, ஐரோப்பாவுடைய சில பகுதிகளில் மொத்தமாக இணைய வசதி முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதனால் வங்கி சேவைகள், கிளவுட் சேவைகள் முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. மெட்டா நிறுவனம் தன்னோட 2 ஆப்பிரிக்கா பியர்ல்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கடலடி கேபிளோட பணிகளை போர் காரணமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 ஆப்பிரிக்கா பேர்ல்ஸ் அப்படிங்கிறது உலகின் மிக நீளமான கடலடி இணைய கேபிளான 2 ஆப்பிரிக்கா அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு முக்கியமான விரிவாக்கம். இது ஆசியா, ஆப்பிரிக்கா, அதே போல் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாவினுடைய மும்பை போன்ற முக்கியமான நகரங்களை சர்வதேச டிஜிட்டல் நெட்வொர்க்கோட இணைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. 2 ஆப்பிரிக்கா கேபிள் அமைப்பினுடைய மொத்த நீளம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 45,000 கிலோமீட்டர்கள். இது பூமியினுடைய சுற்றளவை விட அதிகம். வினாடிக்கு நூற்றுக்கணக்கான டெராபிட்ஸ் டிபிபிஎஸ் தரவுகளை பரிமாறக்கூடிய திறன் கொண்டது. 4G, 5G, அது மட்டும் இல்லாமல் நிலையான பிராட்பேண்ட் சேவைகளுடைய தரத்தை கணிசமாக உயர்த்தக்கூடியது. சுருக்கமாக சொல்லணும்னா இது உலக மக்கள் தொகையில் சுமார் 300 கோடி மக்களுக்கு வேகமான இணைய வசதியை வழங்க மெட்டா மற்றும் அதனுடைய கூட்டாளி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஏர்டெல், எஸ்டிசி, ஆரஞ்ச், வோடஃபோன் போன்றவை இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்ட். கேபிள்களை பதிக்கும் ஒப்பந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆல்கட்டால் சப்மரைன் நெட்வொர்க்ஸ் போர் சூழல் நிலவரதுனால பணியை தொடர முடியாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஃபோர்ஸ் மெஜூரோ அறிவித்திருக்கிறது. கேபிள் பதிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த எல்தபாட்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கப்பல் தற்போது சவுதி அரேபியாவுடைய தமாம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. போர் நின்றால் ஒழிய இந்த கப்பல் மீண்டும் கடலுக்குள்ளே போக முடியாது. இந்த பிரெஞ்சு கப்பல் கடலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை துல்லியமாக பதிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் சுமார் 5,000 டன் எடை இருக்கக்கூடிய கேபிள்களை சுமந்து செல்லக்கூடிய வசதி இருக்குது. அது மட்டும் இல்லை, கடல் அடியில் 3 மீட்டர் ஆழம் வரைக்கும் கேபிள்களை புதைக்கிறதுக்கு உதவும் ஏர் போன்ற கருவி இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. மெட்டாவோட 2 ஆப்பிரிக்கா பேர்ல்ஸ் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் இவங்கெல்லாம் இணைஞ்சு இறுதியாக அந்த கேபிளை இந்தியாவுடைய மும்பை வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை இந்த கப்பல் செய்து வந்தது. இந்த கப்பல் பாதுகாப்பாக தன்னுடைய பணிகளை முடித்தா மட்டும்தான் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் புதிய அதிவேக இணைய பாதை முழுமையடையும்.